நீங்க எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் ட்ரேட் பண்ண கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்றதை இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ஃபினான்ஸ் அண்ட் ட்ரேடிங் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங்கை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் டைவர்சிஃபை. ஒரே செக்மெண்ட்ல டோட்டல் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈக்விட்டிலையும் மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் கமோடிட்டி மார்க்கெட்ல கோல்ட் அண்ட் சில்வர்ல நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ கேபிட்டல் டைவர்சிஃபை. கேபிட்டல் டைவர்சிஃபைன்றது ஒன்றும் இல்லை, இந்த 1 லட்ச ரூபாயை ஒரே ஸ்டாக்ல டோட்டலா வச்சு ட்ரேட் பண்ணாம 5 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸா வச்சு நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த 5 பார்ட்ஸ்ல 4 பார்ட்ஸை ஈக்விட்டிக்காகவும் இன்னொரு பார்ட்ஸை ரிசர்வேஷனா நான் வச்சுக்கிறேன். 4 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸா பை பண்ணி நான் அதுல ட்ரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் பர் ட்ரேட். என்னோட டோட்டல் கேபிட்டல் 1 லேக்ல இருந்து என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் வந்து 1% இருக்கும், விச் மீன்ஸ் 1000 rupees. நெக்ஸ்ட் ரிவார்ட் பர் ட்ரேட் 1.5 ஆர் 2%ன்றத எவ்ரி ட்ரேடுக்கு நான் ரிவார்டா ஃபிக்ஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு ஐடிஸ்னு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் பிரைஸ் 410 rupees. இதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போற கேபிட்டல் 20,000 ரூபாய். ஸோ இந்த 20,000 ரூபாய்க்கு என்னால ஒரு 48 குவான்டிட்டியை ஐடிஸ்ல இருந்து பை பண்ண முடியும். இந்த செட்டப் மூலமா எனக்கு வீக்லி 3 ட்ரேட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு மந்த்துக்கு 12 ட்ரேட்ஸ். எனக்கு 12 ட்ரேடும் ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24,000 ரூபாய் என்னால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே டைம் எனக்கு 6 ட்ரேட் ப்ராஃபிட்டும் 6 ட்ரேட் லாஸ் வந்தா கூட என்னால 6,000 எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ப்ராஃபிட்ல இருக்க முடியும். வீக்லி 3 ட்ரேட்ஸ் எடுத்துட்டனாலே என்கிட்ட கேபிட்டல் இருக்காது. பட் அப்படி இருந்தும் என்னால கோல்ட் அண்ட் சில்வர்ல ட்ரேட் பண்ண முடியும். என்கிட்ட கேபிட்டலே இல்ல, அப்படி இருந்தாலும் எப்படி கோல்ட் அண்ட் சில்வர்ல ட்ரேட் பண்ணுவேன்னு தானே கேக்குறீங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.